விஜய் டிவியில் ஒரு ஃபேமஸான காமெடியாக இருக்கக்கூடிய புகழ் இப்போ ரீசெண்டாக பரவக்கூடிய கான்ட்ரவர்சிஸ்க்கு, அதுவும் குறிப்பாக திவாகர் தன்னை பற்றி டெய்லியும் போடக்கூடிய அந்த அவதூறு வீடியோவுக்கு மறைமுகமாக ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. இது திவாகரை மக்களுக்கு மறுபடியும் ஒரு நெகட்டிவ் ஃபேமை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஒரு 10 நாட்களாகவே திவாகர், இன்னொரு பக்கம் மாக்காப்பா, புகழ், கானா வினோத் இவங்கள பற்றியான விஷயங்கள் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். குக்கு வித்து கோமாளி செட்டில் இவங்க 3 பேர் சேர்ந்து திவாகரை அடித்ததாகவும் இரும்பு கம்பியால் தாக்கினதாகவும் சொல்லி பல குற்றச்சாட்டை, அடுக்கடுக்கான புகாரை திவாகர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் கொடுத்த புகாரை விட இப்போ அவரை பற்றி டெய்லி வரக்கூடிய புகார்கள் அதிகமாயிருக்கு. பெண்கள்கிட்ட அவர் நடத்தக்கூடிய விதம், குக்கு வித்து கோமாளியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் திருமணமான பெண்கள்கிட்ட அவர் பேசக்கூடிய விதம், அநாகரிகமாக நடந்துக்கிறது, இது எல்லாமே மக்கள்கிட்ட கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு. இனிமே திவாகர் தாமில தப்பு இல்லை, அடுத்தவங்க தான் என்னை காயப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு இப்போ திவாகர் தள்ளப்பட்டிருக்காரு. காரணம் என்னன்னா, அறந்தாங்கி நிஷாவா இருக்கட்டும், விவசாயி மஞ்சுநாதனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தானா முன் வந்து வீடியோ வெளியிட்டு திவாகர் மேலே என்ன தப்பு இருக்கு, அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு, ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் எப்படி பேசுறாரு, பழகுறாரு, இது எல்லாத்தையுமே புட்டு வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் திவாகர் தமிழ தப்பே இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்லவே முடியாது. அப்படியே சொன்னாலும் அதை எதிர்த்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்காங்களாம். இந்த ஒரு காண்டில் டெய்லியும் கானா வினோத், புகழ், அப்புறம் மாக்காப்பாவை பற்றி வீடியோ போட்டுட்ருக்காரு திவாகர். அவரோட சோஷியல் மீடியாவில் வீடியோ போடும்போது, நான் மாக்காப்பாவை கூட மன்னிச்சிடுவேன், ஆனால் புகழ் அப்புறம் கானா வினோத்தை மன்னிக்கவே மாட்டேன். புகழ் ஒரு அறிவில்லாதவன், என்னை பொறுத்த வரைக்கும் அவனா ஒரு ஆளே கிடையாது, அது இதுன்னு சொல்லி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி தினமும் புகழை அசிங்கப்படுத்துகிற அப்படிங்கிற பேரில் அவர் பேரை அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த நிறைய பேர் ஒரு பக்கம் புகழுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக திவாகருக்கு எகன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக திவாகரோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு நெட்டிசன் ஒருத்தவர், உன்னெல்லாம் குக்கு வித்து கோமாளி செட்லேயே விட்டுருக்க கூடாது, உன் மூஞ்ச பாரு, முகரையை பாரு, நீலாம் பேச வந்துட்டியா, பிக் பாஸ்லேயே உன் லட்சணத்தை பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சிட்டாங்க. அந்த ரீலை புகழ் லைக் பண்ணியிருக்காராம். ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, மக்களோட சப்போர்ட், மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்கிறது புகழுக்கு தெரிஞ்சிருக்கு. தப்பு யார் மேலே இருக்கு அப்படிங்கிறதும் புகழுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் டெய்லி வீடியோ போட்டாலும் டெய்லி இதை பற்றி எந்த விதமான போஸ்ட்டும் போடாமல், ஸ்டோரியும் போடாமல் தன்னோட வேலையை புகழ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தனக்கு ஒன்றுனா தன்னை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க தான் கூட நிற்பாங்க அப்படிங்கிறதுல அவர் உறுதியாகவும் இருக்காராம். இந்த பிரச்சனை இதோட முடிய போகிறது கிடையாது. இப்போ குக்கு வித்து கோமாளியில் இருக்கக்கூடிய ஒரு கோமாளியும் ஒரு குக்கும் இப்போ தானா முன் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்கல்ல, அதுலேயும் சில பேர்கிட்டலாம் அநாகரிகமாக சுனிதாவோட பெயரை கெட்ட வார்த்தை வர மாதிரி உச்சரித்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூப்பிட்டுருக்கிறது, நிஷாவோட தோள்பட்டியில் ஓங்கி குத்திருக்கிறது, சுனிதாவுக்கு ரத்தம் வர அளவுக்கு அவங்க லெஃப்ட் ஹேண்டை புரண்டி விட்டுட்டாராம். இது எல்லாத்தையுமே மஞ்சுநாதன் அவங்க ஒய்ஃபோட வீடியோ வெளியிட்டு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காரு. இது எதுக்குமே ஒரு முடிவு கிடையாதா? தினமும் திவாகர் வீடியோ வெளியிட்டு அவங்க அப்படி பண்ணிருக்காங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. ஒரு டைமாவது தாமில் என்ன தப்பு இருக்கு, தன்னை ஏன் அப்படி அவங்க அடித்தாங்க, எதுக்காக காயப்படுத்தினாங்க, அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுலாம் உண்மையா அப்படிங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கவே இல்லை. இப்போ புகழ் மறைமுகமாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு பதிலுடைய பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நெட்டிசன்கள் சொல்கிற மாதிரியே திவாகரை குக்கு வித்து கோமாளி செட்டில் அலோவ் பண்ணது கரெக்டா இல்லை அவர் அவாய்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.